ஹே கைஸ், தமிழில் பார்த்த உடனே எதிர்பாராத சம்பவங்களை எதிர்பார்த்து தான் எல்லாருமே இந்த வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. ட்ரெட்மில்ல டைவ் அடிச்ச அக்கால இருந்து பறந்து போறோம்னு சொல்லி பல்பு வாங்கின அக்கா வரைக்கும் ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. அப்படி ஆசையா எதிர்பார்த்து வந்த உங்களை ஏமாத்தினா கமெண்ட்ல கழுவி ஊற்றி கலவரத்தை உருவாக்கிங்க நல்லாவே எனக்கு தெரியும். அப்படி அல்பத்தனமா செஞ்சு உங்ககிட்ட அடி வாங்குறது நான் ரெடியாகவும் இல்லை. எனவே சீரியஸான சம்பவத்துல இருந்து சிரிப்பு சம்பவம் வரைக்கும் தெருவா தேடி போய் கண்டுபிடிச்சு உங்களுக்காக தூக்கிட்டு வந்திருக்கிறேன். பார்த்த சம்பவங்களை எது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுங்கிறதே லாஸ்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரை அடி மட்டுமே இருக்கிற அக்கா ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்பு மிச்சமா இருந்திருக்கும். தலைவட்டின ஆடு மாதிரி துடிக்கிறானேன்னு சொல்லி காப்பாற்ற வந்த பூனையை பறக்க விட்டதுதான் மிச்சம். விளையாடும் போது தலையில் அடிபட்டுறாம இருக்கிறது ஹெல்மெட் முக்கியம் இல்லையா? குரலை வைத்து காட்டிட்டு இருந்த 2 பேத்துல ஒருத்தனுக்கு கண்டிப்பா கவட்டை கிளியற அளவுக்கு கட்ட சவுத்துல விழுவ போறான்னு நினைச்சேன். ஆனா இங்க நடந்தது வேற. வெயிட் லிஃப்டிங் பண்றதுக்கு முன்னாடி அது எவ்வளவு வெயிட்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். பறந்துகிட்டு இருந்த பறவைகளுக்கு பசியாத்தணும்னு நினைச்சதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கடைசியில் கக்கா போனது தான் மிச்சம். யோ பெருசு, போன ரவுண்டில் எனக்கு மார்க் போட மாட்டேன்னா சொல்கிற, இப்போ நான் போடுறேன் பாரு. குறி பார்த்து குழிக்குள்ள போட சொன்னது என்னமோ கரெக்டு தான். ஆனால் அந்த குழிக்குள்ள உயிர் போகிற அளவுக்கு பெரிய சம்பவம் இல்லைனாலும் காப்பாற்றுறதுக்கு நண்பனை கூப்பிடுறாரு. கடைசியில் நாசமாக போனது தான் மிச்சம். கடைக்கு வந்து கஸ்டமருடைய காலை கண்டம் பண்ணிட்டாரு அங்கே வேலை பார்த்தவர். கடைசியில் மன்னிச்சு விட்டதுக்கு மண்டையை காலி பண்ணிட்டாரு. அடுப்புல இருக்கும்போது அவசரப்பட்ட ஆபத்துன்னு தெரிய வேணாமா? காலில் சாக்ஸை மாட்ட முடியலன்னு கடுப்பாயிட்டான் அந்த குழந்தை. அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் அவனு பண்ணாம பாருங்க. இந்த அம்மா கண்டிப்பாக அந்த கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கவரோட மாமியாராக தான் இருக்க முடியும். அவருடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத நிலைமையில நான் உட்காந்துருக்கேன்னு. இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கண்டிப்பாக சிரிச்சிருக்கவே கூடாது. ட்ரெஸ்ஸு சிக்கிறது எதுக்கிட்ட அவங்க சிரிக்கக்கூடாது நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் இப்போ சிரிக்க சொல்லுங்க. குறி வச்சா விழுவ வேண்டியது இறதானே தவிர நீங்கள் இல்லை. ட்ரெட்மில்ல ஓடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீடில் நம்மளால் ஓட முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு செட் பண்ணணும். இல்லைனா இப்படி தான் நடக்கும். மொபைல் கடையில் போய் கேஷுவலாக ஆட்டையை போட்டு கேஷுவலாக எஸ்கேப் ஆக நினச்சாரு. இவங்கள மாதிரி திருட்டு பயில வருவாங்க தெரிஞ்சுதான் அந்த ஓனர் ரிமோட் கண்ட்ரோலில் அந்த டோரை லாக் பண்ணி வச்சிருக்கிறாரு. அக்கா ஆட்டையை போட்டு போகிறத பார்த்துட்டு புரியாத பையனுக்கு ஓனர் சொன்னவனே ஓடுறதுக்கு நினச்சான். ஆனால் தொப்பை தள்ளி எல்லாமே காலி. குழந்தைங்க பண்ணுற குடும்பத்தனத்தை பார்க்கறதுக்கு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இவங்களோட குடும்பத்தனத்தை பார்த்தவனையும் குழப்பமானது என்னமோ அந்த குழந்தை தான். பிராங்க் பண்ண வந்தவனையே பிராங்க் பண்ணி அவனோட பிராணம் போற அளவுக்கு பதற வச்சது இங்க ஹைலைட் தான். எப்படா இது எரிஞ்சு முடிக்கும், எப்படா கேக்க சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட்டே எகிற அளவுக்கு பயமுறுத்தி விட்டாங்க.
இது நகைச்சுவை மட்டுமே பாருங்கன்றதை தாண்டி நான் இதில் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை. இந்த அக்கா பண்ண சம்பவத்தால் தெரிச்சு போன பெயிண்ட் கவனிச்சிங்களே, தெரிச்சு போன குழந்தைய எத்தனை பேர் கவனிச்சிங்க? அக்காக்கள் உணர்ச்சி வசப்பட்டா அந்த இடத்துல கண்டிப்பாக நகைச்சுவை கன்ஃபார்ம். தலையில் சீப்பை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்க நம்மளோட அம்மாக்கள் மாதிரி அக்கல்ல தொடப்பக்கட்டையை வச்சுட்டு தொலாவிட்டு இருக்கிறாரு இந்த மனுஷன். ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாருப்பா. அது அடுத்த தெருவுக்கு போய் அரை மணி நேரம் ஆச்சு. இப்போதான் தவளை மாதிரி தவிக்கிட்டு இருக்கிறாரு. காலிங் பெல் அடிச்சு வெயிட் பண்ண வர தலையில காக்கா கக்கா போயிட்டு. ஏன் சார், ஆல்ரெடி கேமரால தான் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு ஃபோனு வேற? ரோட்டில் போகும்போது கவனமாக போகலைன்னா இதான் நடக்கும். மழை நேரத்தில் இது ஒரு தொல்லை. கால் வைக்கிற இடமெல்லாம் நழுவிக்கிட்டு தான் போகும். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக மூக்கில் முறுக்கு புழிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் ஏன் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறீங்க? பாவம் மனுஷன் மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாரு. இந்த உலகத்தில் மனிதாபிமானமே இல்லை. பாவம் அக்கா உயிருக்கு பயந்து ஓடி வராங்க. ஒரு பையனும் ஹெல்ப் பண்ணலை. ஒரு அக்கா பெட்ரோல் பங்கில் காரை நிறுத்தி கேஸை ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேஷுவலாக அந்த திருட்டு பயலுங்க காரை ஆட்டியப்பட பார்த்தானுங்க. ரோடு தெரிஞ்சாதனால வண்டி ஓட்டுவேன்னு சொல்லி அக்கா பண்ண புத்திசாலித்தனத்தால் கடைசியில் அவங்களோட கார் அவங்களுக்கே கிடைச்சிருச்சு. தம்பி ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் தான் பண்ணணுமே தவிர இதெல்லாம் காட்டக்கூடாது. கடைசியாக பையன் எடுத்தான் பாரு ஒரு ஓட்டம். காத்தாடிக்குள்ள கையை விட்டவருக்கு கீரல் விழுந்தது தான் மிச்சம். தெரிஞ்சிருச்சா? இவ்வளோ சைக்கோ மாப்பிள்ளையா இருந்தாலும் கல்யாணத்தில் கொஞ்சம் காமாக தான் இருப்பான். ஆனால் இந்த ஆளு செல்ஃபி எடுக்கும்போது பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் எதுக்கு இப்படி வாய் 3 இன்ச்சு முன்னாடி வருதுன்னு தெரிய மாட்டுது. இவ்வளோ கணக்கு அச்சிதமாக ஆக்ஷன் பண்ண பாருவே நான் உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை. இவரோட சின்சியரிட்டி கண்டிப்பாக நான் பாராட்டுறேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்கு அந்தாலே ஆயா சாகடிக்கிறீங்க. ஆட்டையை போட்டு சிக்கினதுக்கு அப்புறம் பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டா விட்டுருவாங்க நினைச்சிருச்சு போல. உள்ள இருக்கிறது உடையிற பொருள், அதனால கவனம் தேவைங்கிறதுக்காக தான் ஃப்ரிட்ஜிலுங்கிற லெட்டரை கொட்டை எழுதி எழுதியிருக்கிறாங்க. இந்த ஆள் சுற்றுல இந்நேரம் அது சுக்குநூறா போயிருக்கும். பூனை கியூட்டா இருந்தாலும் பண்ற சேட்டை என்னமோ அதிகமாகவே தான் இருக்கும்.
சும்மா போயிட்டு இருந்த ஆடுகளை சூழ்ந்து துரத்துனா அது சும்மா இருக்குமா என்ன? அது முட்டணும்னு முடிவு பண்ண இடம் என்னமோ அங்கதான். இது மானா இல்ல மயிலான்னு தெரில, இவ்வளோ ஹைட்ல பறக்குது. இவர்கிட்ட பொண்ணை தூக்கி பயில்வான்னு யாரோ ப்ரூவ் பண்ணு சொல்லிட்டாங்க போல. ஒரு முயலை பார்த்த உடனே இன்னைக்கு நமக்கு இற கிடச்சிருச்சுன்னா நினச்சி வந்த கழுகுக்கு கடைசியில் அது கனவாகவே போயிட்டு. நாடி நரம்பு ரத்தம்னு எல்லாத்துலேயும் நடிப்பு ஊறி போன ஒருத்தனால மட்டும்தான் இவ்வளோ அழகாக நடிக்க முடியும். டெலிவரிக்கு வந்த பொருள் கனெக்ஷனே இல்லாமல் எப்படி ஆடுதுன்னு யோசிப்பீங்க. அதோட மூமெண்ட்டை கவனிச்சிங்கனாலே நல்லாவே தெரியும். அதை ஆட்டிய போகிறது வேற யாரும் கிடையாது, ஒரு எறும்பு கூட்டம் தான். எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு மண்டை கொளார பிடிச்ச பொண்ணு கண்டிப்பாக இருப்பாங்க. வீட்டில் அம்மா தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே சத்தமாக பாடிக்கிட்டு இருக்காங்க. கடுப்பான அம்மா வந்து கண்டிக்கவும் அது ஒரு கலவரமாகவே மாறிடுச்சு. கடைசி வரைக்கும் லைவ் ஸ்ட்ரீமை கட் பண்ணவே இல்லை. இப்போவே சொல்லிக்கிறேன், யாராவது சாப்பிட்டுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 10 செகண்டுக்கு கண்டிப்பாக பார்க்காதீங்க. என்ன கருமண்டா இது? டெலிவரிக்கு வந்த பீஸாவை பார்த்தவொடனே எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பாக ஆட்டியப்படுவான்னு நினச்சேன். ஆனால் வந்தது என்னமோ அதுலேயே 2 நிமிஷம் நின்று எவனோ பார்க்குறானா நோட் பண்ணிட்டு ஆட்டியப்படுவான் பாருங்க. இப்படி ஒரு டெலிவரியே உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. தூக்கி எறிஞ்சதையோ கிக்கு விட்டதையோ கூட நான் மன்னிச்சிருவேன். கடைசியில் அந்த அம்மா ஆடிச்சிங்க பாரு ஒரு ஆட்டம். சீரியஸான நேரத்தில் செல்ஃபி கேட்குறது என்னமோ தப்பு தான். அதுக்காக இவ்வளோ ஃபோர்ஸாக சொல்கிறதும் தப்பு தானே. வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இதில் தப்பு யார் மேலே? அந்த பையன் மேலேயா அந்த ரிப்போர்ட்டர் மேலேயா? ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் என்றைக்குமே பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணமாகவே இருக்குது. கலவரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்த காவலாளிங்க பண்ண களவாணித்தனம் தான் இது. எடுத்த பொருளுக்கு ஒரு பயிலும் காசு கொடுக்கல. ஆஃபீஸர்னு மரியாதை கொடுக்கலான்னு பார்த்தா அப்படி ஆட்டையை போட்டு மட்டமாக நடந்துக்கிறீங்களே. கேஷுவலாக நடந்துக்கிட்டே அங்கே இருக்கிற அட்டை போட்டி ஆட்டையை போட பார்க்குறான். சரி ஆளுங்க யாருமே இல்லை, ஆட்டையை போட்டலாம் நினச்சவனுக்கு அப்போ தான் வந்துச்சு ஒரு அதிர்ச்சி. நல்ல வேலையை பொருளை மீட்டிகிட்டே வந்துட்டாரு. ஏற்கனவே ஆட்டையை போட்ட டாக் என்னமோ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வேலை பார்த்துச்சு. ஆனால் இந்த டாக் என்னமோ மட்டக்கரமாக ஹாலோவனுக்கு வச்சிருக்க பொம்மையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. இந்த பையன் திருட போகிறான் தெரிஞ்சவனே அந்த டாக் உஷாராயிடுச்சு. இவங்க திருடுறது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அந்த குழந்தைக்குமே அதே தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இவ்வளோ வேகமாக எதுக்கியா ஓடுற? கடைசியில் வயிறு தெரிஞ்சது தான் மிச்சம். திருடுனதுக்கு அப்புறம் சுற்றி முற்றி கேமரா இருக்கான்னு செக் பண்ண நீங்கள் திருடுறதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிரிப்டட் இல்லை ஒரிஜினல் தானே நம்பியிருப்பாங்க.
இது சின்ன வயசில் நீங்கள் நானும் எல்லாருமே பண்ண ஒரு விஷயந்தான். இதில் நியாயம் சொல்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன கண்ணாபின்னான்னு திட்டுவீங்க. காதல் கல்யாணத்தில் நடந்த ஒரு கலவர சம்பவம் தான் இது. பொண்ணு கவுந்ததுக்கு அப்புறமும் மாப்பிள்ளை சொல்ல வர மெசேஜ் என்னன்னா, கவுட்டியில் கையை விட்டாவது நான் அவனை காப்பாற்றிடுவேன்றது தான். சினிமாவில் கேமியோவை நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரீல்ஸில் கேமியோவை நீங்கள் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறீங்க. கடைசி வரைக்கும் கேமியோ பண்ண பூனை மட்டும் தான் தெரியுதே தவிர பூனை கேமியோ பண்ணிட்டு இருக்குங்கிறது அந்த பொண்ணுக்கும் தெரியவே இல்லை. டெலிவரி பண்ண வந்தவர் நாயை பார்த்து ஓடுறாருன்னா அவரை பார்த்து இந்த நாயை ஓடுதுன்னு தெரியல. ஓகே கைஸ், இன்னைக்கான சம்பவங்கள் அவ்வளோதான். பார்த்த சம்பவத்தில் எது உங்களுக்கு பிடிச்சிச்சோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா போர் அடிச்சிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை பாருங்கள்.